இன்றைக்கி எக் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3 முட்டை எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகையும் மிளகையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த கலக்கின முட்டையை அந்த பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும். இது இப்போ வெந்துருச்சான்னு கத்தியை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் சாறு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது சைடில் நல்லா கத்தியை வச்சு எடுத்து விட்டுருங்க. இதை இப்போ பிளேட்டில் கொட்டிடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இது இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானது இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். சூப்பரான மாஸான எக் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்.